ரெட்ரோ சூர்யா ஒரு ஒரு பெரிய கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதே மாதிரி ரீசெண்டாக நேரு ஸ்டேடியமில் ஒரு பெரிய ஆடியோ லான்ச் வச்சுருந்தாங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து ஏகப்பட்ட பேசினாங்க. சூர்யாவுடைய அப்பா சிவகுமார் வந்து தமிழ்நாட்டில் வந்து சூர்யாவுக்கு அப்புறம் 6 பேக் வச்சது யார் அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தார். ஸோ ஓவராலாக வந்து ரெட்ரோ படத்துக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. ஆனால் ரெட்ரோ படத்துடைய அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசலான்னு இருக்கோம். இந்த ரெட்ரோ படத்தோட டீசரு ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி. ஏதோ லவ், லாஃப்டர், அப்புறம் வாருன்னு போட்டிருக்கு, கல்ட்டு. நம்மளே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டால் எப்படி? படம் பார்க்குற நமக்கு அது பார்த்ததுக்கப்புறம் தானே அது லவ்வா, லாஃப்டரா, கல்ட்டான்னு சொல்ல முடியும். அண்டு நீங்கள் ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்கள், சூர்யா வந்து ஒரு நல்ல மெனக்கெட்டு நடிக்கக்கூடிய நடிகர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சூர்யாவால் தான் கங்குவா தோத்துச்சான்னா கிடையாது. கங்குவா தோத்துச்சு, ஆனால் அதில் மெயின் ரீசன் சூர்யா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவர் அவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. பட் ஒரு நல்ல திரைக்கதை அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல சரிக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு சூர்யாவுக்குமே நிறைய படங்கள் ஓடலை, நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணார், பெருசாக போகலை. இதனால் நம்ம சூர்யா வந்து இதில் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுமாதிரி அவங்க அப்பா சிவகுமார் ஒன்று சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி அவர் தான் வந்து தமிழ் சினிமாலே ஃபஸ்ட் டைம் 6 பேக்ஸ்லாம் வச்சு பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தான், அந்த டயத்தில் வந்து 6 பேக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு தெரிஞ்சு விசாலுமே ட்ரை பண்ணான்னு நினைக்கிறேன். வாரணம் ஆயிரம்க்கு முன்னாடி சத்தியம் படம்னு நினைக்கிறேன். பட் அது எந்தளவுக்கு அந்த கரெக்டான அந்த டைம் தெரியல. ஏன்னா சத்தியம் அதுக்கப்புறம் தான் வாரணம் ஆயிரம் வந்துச்சு. ஸோ விசால்லாம் வந்து சத்தியம் படத்துலேயே வந்து 6 பேக்ஸ்லாம் ட்ரை பண்ணி நயன்தாரா கூட எல்லாம் சும்மா அந்த தண்ணிக்கெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ நம்ம அதை பேச வேண்டாம். இப்போ கார்த்திக் சுப்ராஜ் எடுத்துக்கிடுவோம். கார்த்திக் சுப்ராஜ் ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த ரெட்ரோ டீச்சர் பார்க்கும்போது நமக்கு கன்வின்சிங்காக ப்ராமிசிங்காக இருந்துச்சான்னு கேட்டால் ப்ராமிசிங்காக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தில் தான் அவர் ஹிண்ட் வச்சுருப்பார். ஒன்று, இந்த இன்ட்ரோல் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த இன்ட்ரோல் பிளாக் மட்டுமே வித்தியாசமாக ஒன்று வச்சுருப்பார். அதை விட்டாச்சுன்னா அதுக்கடுத்து வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு பிளாக் ஒன்று வச்சுருப்பார். இது ரெண்டை தாண்டி மற்ற உள்ளே இருக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்பவே நார்மலான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்டில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ வந்து அந்த டீசரில் வந்து ஏதோ சைனீஸ் கும்புங்கிறாரு, ஷோ போடலாம் மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் பூஜா ஹெக்டே கூட வந்து ஏதோ ஒன்று புத்தர் சிலையை வச்சுட்டு ஒன்று பேசுகிறாங்க. கனிமா படம் ஹிட்டு, ரைட்டு, எல்லாமே ரைட்டு. ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு அந்த டீசர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது ஒன்றும் புரியவே இல்லை. டீசர் அப்படிங்கிறது வந்து ஒரு சினாப்சிஸ், படத்துடைய சினாப்சிஸ் சொல்லணும். பட் இது எதுவுமே வந்து நம்மளை மீன் பண்ணி சொல்லவே இல்லை. அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு பீட்சா எடுத்துக்கோங்களேன். பீட்சா ஆக்சுவலாக கிரட்ஜுன்னு ஒரு படம். அந்த கிரட்ஜு கூட ஒரு குழந்தை, ஒரு நர்ஸு வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிறோம். அது பயங்கரமாக த்ரில்லிங்காக பேசப்பட்ட படம். அதே படத்தோட கதை தான் அது. ஆனால் நம்ம அதை அப்படியே சொல்லிடக்கூடாதுல்ல, அதை ஒரு ஒன்று பண்ணி ஆகணும்ல. அப்போது அவர் வந்து என்னென்னா அதை வந்து ஒரு ராபரியாக கொள்ளையடிக்கிறத தான் ஒன்று மாற்றி எல்லாம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி தான் வந்து ஜிகர்தாண்டா வந்து ஒரு நாடகம், அந்த ஸ்டேஜ் பிளேயை வந்து அடாப்ட் பண்ணி ஒன்று பண்ணியிருந்தார். ஸ்டர்டஸ்ட் மெமரிங்கிற அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயோடைய இன்ஸ்பிரேஷனில் தான் அது பண்ணியிருந்தார். ஸோ அதுவுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ரைட்டு. இறைவி படம் சுஜாதாவுடைய சிறுகதைகள், அதே மாதிரி அவர் லைஃப்பில் இருந்து இன்ஸ்பயரான அந்த எஸ்.ஏ. சூர்யா கேரக்டர். ஸோ ஓகே, அதுவுமே வந்து ஓரளவுக்கு அப்படி தான் நின்றுச்சு. ஒரு ஆவரேஜ் ஹிட் தான். அது வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு தூக்கி கொண்டாடக்கூடிய அளவுக்குலாம் அதில் இல்லை. எஸ்.ஏ. சூர்யாவுடைய நடிப்பு தனியாக தெரிஞ்சிச்சு, அதுக்கு நம்ம பாராட்டுகள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அவர் பண்ண அந்த பேட்டா படத்தை நம்ம பேசி ஆகணும். பேட்டை வந்து ஆக்சுவலாக பியூர் ரஜினிசம். ரஜினி சாருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணார். ஆனால் பேட்டை படத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பேட்டை படத்தில் ஒருவேளை பாட்ஷா படத்தில் நம்மளுடைய அன்வர் பாஷாவுக்கு ஒரு பையன் இருந்து மார்க் ஆண்டனி கொலை பண்ணி இப்போ அந்த ஒரு பையன் பெருசாக வளர்ந்துட்டான், மார்க் ஆண்டனிக்கு ஒரு பையன் இருந்து இப்போ அந்த பையனை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு துடிக்கிறான்னு வச்சுக்கோமே. இப்போது இந்த இடத்துல பாட்ஷா பாய் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வர்றாரு. வந்து அவர் வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன கதை வரும்? அப்போ லிட்டரலாக இதே பேட்டர்னுக்குள்ளே வரும். இதுக்கு ஸ்க்ரீன் பிளே எங்கே எடுக்கிறது அப்படின்னா, சுந்தர்சி ஒன்று பண்ணி வச்சுருந்துருப்பார். யார், நம்ம வடிவேலு வீரபாகு வச்சு கிரின்னு ஒரு படம் அன்பேசியை முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப அடிவாகி அதுக்கப்புறம் கிரி படத்தில் வரும். இன்னும் கிட்டத்தட்ட பாருங்கள், கிரி படத்தோடைய அந்த டெம்ப்ளேட்டு தான் இதுக்குள்ளேயும் போகும். ஆனால் டோட்டலாக வந்து ரஜினி சார் ஃப்ளேவரில் அது போகும். மகான் படம் வந்து நம்ம ஊருக்கே தெரியுது, ஓல்டு மங்க்கு தான் இந்தியாவில் பாப்புலர். அந்த சரக்கு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுலாம் ஒன்று பண்ணி அதை ஏதோ ஆக்சுவலாக வந்து
அந்த பேர் எதுக்கு, அந்த கான்செப்ட் எதுக்கு அப்படிங்கிறது ஒன்றுமே புரியாமல் கடைசியில் ஒன்று போய் நின்றுருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் கார்த்திக் சுப்புராஜ் ஃபைனலாக ஓன் ப்ரொடக்ஷனில் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸல்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த அசால்ட் சேதுவோடைய முன்னோர்கள் யார், அவங்க அப்பா யார், என்ன ஏதுங்கிற ஒரு நாட்டை பிடிச்சி ஒன்று பண்ணுறாரு. அதுவுமே ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, அந்த இன்ட்ரோல் பிளாக்ல மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கிளைண்ட் ஈஸ்ட்வுட்டு அப்புறம் சில விஷயங்கள்லாம் ஒன்றுமேலாம் இதாக இருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃபில் கதை வேறு மாதிரி, அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அந்த கதை வேறு ஒரு தோனியில் வந்து பயணிக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த படமும் வேறு மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரெட்ரோ வந்து ஆக்சுவலாக சூர்யா சார் வந்து ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணுவார். பட் டீச்சரை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ சூர்யா கண்டிப்பாக ஒரு கட்டாயமாக ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இப்போது இந்த படம் ஹிட் ஆகுமா ஃப்ளாப் ஆகுமா என்னங்கிறது தெரியாது. சூர்யா ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடுவாங்க, பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இதை எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பூஜா ஹெக்டே வந்து நல்ல நடிகை தான், அதில் எந்த குறையும் கிடையாது. தெலுங்கில் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹீரோயின் தான், நான் அதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழில் அவங்க நடிச்சு எந்த படமும் ஓடலையே. நீங்கள் தமிழில் வந்து உடனே பூஜா ஹெக்டே ராசி இல்லாத நடிகையா அப்படின்னு கேட்கலாம். இங்கே ராசி இல்லைங்கிறதையும் தாண்டி சில விஷயங்களை சென்டிமெண்ட்டலாக பார்ப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் பூஜா ஹெக்டே. ஏற்கனவே பூஜா ஹெக்டே முகமூடி படத்தில் நடித்தாங்க, படம் போகலை. அதுக்கப்புறம் வந்து பீஸ்ட்லேயும் பண்ணாங்க, அதுவும் பெருசாக போகலை. ஸோ இந்த படமும் அதே மாதிரி தான். ஸோ இது எந்த அளவுக்கு நிற்கும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வேறு யாருக்கும் அந்த மாதிரி இருக்காங்கன்னா, ஸோ நம்ம காஜல் அகர்வாலுமே வந்து தமிழில் பொம்மலாட்டம் படம் பண்ணாங்க, பெருசாக நிற்கலை. அதுக்கடுத்து ஒரு படம் பண்ணாங்க, அதுவும் பெருசாக நிற்கலை. அப்புறம் போயிட்டு திருப்பி உள்ளே வந்தாங்க, நான் மகனால வேறு மாதிரி போய் நின்றுச்சு. ஸோ ஓவராலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே ராசியாக நெய்ய இது எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் ப்ரொமோஷன்ஸ் பிஸ்னஸே நெட்ஃப்ளிக்ஸில் வாங்கிட்டதாக கேள்விப்பட்டோம், அப்புறம் சன் டிவியில் வாங்கிட்டதாக கேள்விப்பட்டோம். ஓகே, ரெட்ரோ படத்துக்கு வந்து சந்தோஷ் நாராயண் மியூசிக் வந்து கனிமா படம் இருந்தாலும் ரக்கெட்டோன்ற அந்த பாட்டையே வந்து திரும்பவும் எடுத்து ஏதோ ஒரு பண்ண மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஓவராலாக என்ன அப்படின்னா, இந்த கதை இருக்கு இல்லையா, இந்த கதை வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக ஒரு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் டோனும் அந்த ஸ்டைலும் பார்க்குறதுக்கு ஏதோ அந்த 80s அந்த செர்பியானிக் டோனில் வந்து ஒரு மெக்சிகன் மூவி ஒன்று இருக்கும். அந்த மெக்சிகன் மூவிஸோட டோனு ஸ்டைலில் அப்படி இருக்கும். ஸோ இவர் அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்களோ அதே மாதிரி ஸ்டோன்லேயே ஒன்று பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது. இது ஓவராலாக எங்கே போய் நிற்கும், எப்படி நிற்கும் அப்படின்றது தெரியல. பட் இது எத்தனை பேர் பிடிக்கும் அப்படிங்கிறது தேட்டரில் வந்து பார்க்கும்போது தான் நமக்கே தெரியும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.